வணக்கங்க. இவ பேர் வந்து கருப்பி. அந்த ஏரியாவில் பயங்கர செல்லப்பிள்ளை. ஸோ எல்லார்ட்டையுமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்பா. அதனால தான் அந்த குட்டீஸ்லாம் வந்து குழந்தைங்களாம் தூக்கி தராங்க பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு கடிக்க கூட விரும்ப மாட்டா. ஸோ தூக்கி கூண்டில் வச்சு விட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டோம். இவளுக்கு நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சுங்க. அதே மாதிரி ஆள் கொஞ்சம் வெயிட்டு. ஏன்னா முதல்ல சாப்பாடு வாங்கிடுவாள்ல. இவ தான் ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாச்சே. எப்படியாவது அடிச்சு பிடிச்சி சாப்பாடு கொடுத்துருவாங்கல்ல வாலாட்டிக்கிட்டே. ஸோ இவளுக்கு இன்னைக்கு சர்ஜரி நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. 91 வேக்சின் போட்டிருக்கோம். ரேபிஸ் வேக்சின் போட்டாச்சு. அதே மாதிரி காது கட் பண்ணியாச்சு. கழுத்தில் பெல்ட்டும் மாட்டியாச்சு. அவங்களே தான் போஸ்ட் கேர் பார்க்குறாங்க. ஸோ நமக்கு அவங்களே போஸ்ட் கேர் பார்க்க இங்கே நான் ரெஸ்க்யூ அதிகமாக என்னால் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு மேன் பவர்லாம் கம்மிங்க. ஸோ இருக்கிற மேன் பவரே அவங்களா மாறிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். நம்மளுடைய வீட்டிலே நம்ம இருக்கோங்கிற எண்ணம் வந்துடும். ஸோ நல்லபடியாக அவளுக்கு சர்ஜரி முடிச்சுட்டு போய் இறக்கி விட்டாச்சுங்க. அது போக அவங்க எல்லாருமே என்னுடைய குரூப்பில் இருக்காங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு 5 டேஸ்க்கு அப்புறம் அப்டேட்டும் பண்ணிடுவாங்க எப்படி இருக்கான்னு. நன்றிங்க.